ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பீட் மானிட்டர் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்பீடும் டவுன்லோட் ஸ்பீடும் எந்த அளவுக்குள்ள இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். இப்போ டவுன்லோட் ஸ்பீடு செக்கிங்கில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஸ்பீடை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்லோட் ஜஸ்ட் பாருங்க, டவுன்லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 0.30 கேபி ஸ்பீட்லேயும், ஸோ அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 1.43 கேபி ஸ்பீட்லேயும் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நெட்வொர்க் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த சிம்மில் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மோட ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ ஆக்சஸ் பாயிண்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே நியூ ஏபிஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிஎன் செட்டிங்ஸ் 5G செட்டிங்ஸுக்கு மாற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீட்டா 5G அப்படிங்கிறது கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஏபிஎன் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம் கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஏபிஎன் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் ஜியோ நெட்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஏர்டெல் தான் ஏர்டெல் யூஸ் பண்ணுவீங்க, வோடாஃபோன்னா வோடாஃபோன், நீங்கள் எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம் கார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க ஏபிஎன் செட்டிங்ஸில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே யூசர் நேம் 5Gன்னு கொடுத்துங்க. ஜஸ்ட் 5Gன்னு கொடுத்து ஓகே பண்ணுவீங்க. கீழே சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் www.google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஏபிஎன் டைப் கேட்கும். ஸோ அதை நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க டிஃபால்ட்லேயே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் IP4 அண்ட் IP6 செட் பண்ணிங்க. சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதையும் IP4 IP5 செட் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் பேக் வந்தீங்க அப்படின்னா அதில் சேவ் அப்படின்னு கேட்கும். சேவ் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சேவ் ஆப்ஷன் எனபிள் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சென்டர் பட்டன் நமக்கு வெளியே உங்களோட டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட டயல் பேடில் பார்த்தீங்க அப்படின்னா ***** 4636 *** இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஃபோனோட இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சிம் 2ல் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களா சிம் 1ல் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ நம்ம சிம் 2ல் யூஸ் பண்ணுற சிம் 2ஓட ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் 1 அப்படின்ற இடத்துல ஃபோன் 0 அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஏபிஎனோட டைப் கேட்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா LTE CDMA அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி இன்னும் டவுன் வந்தீங்க அப்படின்னா இங்கே ரீஃப்ரெஷ் அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீஃப்ரெஷ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரீசெட் கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடை இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணப்போ எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஸ்பீடையும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்லோடிங் ஸ்பீட் அண்ட் டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து ஸ்பீட் ஆகிருக்கு இது மூலியமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனோட நெட்வொர்க் வந்து இந்த மாதிரி அதிக அளவுக்கு வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.